ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பற்றி நம்ம பார்க்கலாம். நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது மொபிசன் ஆப் தான். இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மொபிசன் கொடுத்தீங்க அப்படின்னா மொபிசன் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்னு வரும். அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓப்பன்னு காட்டும். அதை ஓப்பனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வெளியே வந்துட்டு உங்களோட ஹோம் பேஜ்லேயோ இல்லை உங்களோட இந்த வெறும் பேஜ்லேயோ வந்து மொபிசன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பு இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன் ரெக்வயர் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப் ஒர்க் ஆகும். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போகணும். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அந்த மொபிசன் இருக்கிறத வந்து ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ ஆஃபில் இருக்குது. ஆன் பண்ணால் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ ஆன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வெளியே வந்துட்டு மொபிசன்னு டச் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எம்முன்னு ஒன்று காட்டும் இல்லைங்களா, அதுதான் ஷார்ட்கட். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ மாதிரி ஒன்று இருக்கும், கேமரா மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு 4 பாக்ஸ் மாதிரி இருக்கும். 4 பாக்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து செட்டிங்ஸு. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வந்து வீடியோ தான் நம்ம கேப்சர் பண்ண போகிறோம், ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். செட்டிங்ஸ்லாம் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோவை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒயில் யூஸிங் த ஆப்பான்னு கேட்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் நவுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா 3, 2, 1ன்னு கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்படி ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே எம்முக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைமர் ஓடிட்டுருக்கு. அதே போல் என்னோடய ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. நான் எதுவும் பர்டிகுலராக ரெக்கார்ட் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ஃபுல் டெமோவாக காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நான் ரெக்கார்ட் பண்ணது எதில் இருக்கும் அப்படின்னா நம்மளோட கேலரிக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே சேவ் ஆகிருக்கும். கீழே பார்த்தீங்களா டைமிங்ஸ் ஓடிட்டுருக்கு, வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு, அதனால அது காட்டுது. நம்ம இதிலேயே வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் எம்முங்கிற சிம்பிள் இல்லாமல் டைமர் ஓடாமல் அந்த மாதிரியெல்லாம் க்ரியேட் பண்ணலாம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த எம்முக்கு பதிலாக உங்கள் ஃபோட்டோஸ் இல்லை வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம ஏதாவது நம்ம ஃபோனில் இருக்கிறதையே ரெக்கார்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக இன்னொரு ஃபோன்லேருந்து தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்போம். இப்போ இது வந்து பழைய ஆப் தான், இருந்தாலும் வந்து நிறையா பேத்துக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. இது ரொம்ப ஈஸி தான் ரெக்கார்ட் பண்ணுறது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதை பற்றின டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோ இல்லை ஆப்பை பற்றியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றின வீடியோவை நான் போடுறேன். இனி வர்ற வீடியோவில் நம்ம ஒன்று ஒன்றா கற்றுக்கலாம். தேங்க்யூ.